மாவன சர்வீஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் நீ தாம்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ரீசெண்டாக மதுரைக்கு போயிருந்தேன். அப்போது நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், ஒரு பிளேஸை பற்றி அடிக்கடி போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கா இல்லை ஃபுட் வேறு மாதிரி இருக்கான்றதான் இன்றைக்கி நான் அங்கே போகிறேன். ஸோ என்ன பிளேஸ்னால் கோனார் கடை. இது 1943லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்கி அவங்க ட்ரை பண்ண ஒரு சில ஃபுட்ஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போனோன்னா அவங்க ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பட் அன்றைக்கி செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நானே லேட்டாக தான் போயிருந்தேன், ஒரு 3 o'clock தான் போயிருந்தேன். பட் அப்போவுமே ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடு இருக்குமான்னு என்ன எல்லாருமே சொன்னது சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கும்போது அவங்க சாப்பாடு முடிஞ்சிருச்சு, ஸோ பிரியாணி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டன் பிரியாணி வந்து உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது சீரக சம்பாவில் இருந்தோன்னே மட்டன் வெந்த விதமாக இருக்கட்டும், அந்த ரைஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பிரியாணியுமே நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும், மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும். போனால் மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் வந்து புரோட்டாவும் அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா நிறைய பேர் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம விக்ரம் வேதா படத்தில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி புரோட்டா எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் சுக்காவில் வந்து நல்லா டிப் பண்ணி வாயில் போடுன்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். மட்டன் சுக்கா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ போனீங்கன்னா இந்த மட்டன் சுக்காவை ட்ரை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் மூளை ஃப்ரை அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வாட்டி எங்கள் அம்மா போயிருக்கும் போது சொன்னாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் 65 இது வந்து ஆவரேஜ் தான். எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கலை, இன்னும் நல்லா பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆம்லேட் வாங்கியிருந்தோம். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் எங்களால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக அவங்க சொன்னதை விட அவங்க சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு போனதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். போனீங்கன்னா பிரியாணி, சாப்பாடு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மூளை ஃப்ரை, மட்டன் சுக்கா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு அப்படி இந்த வேஃபிள் ஸ்பாட் தான் போயிருந்தோம். இது கரெக்டாக மதுரையிலோட பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் 3 வகை வேஃபிள் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு நியூட்ரலா வேஃபிள் வாங்கியிருந்தோம். இது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட வேஃபிள் வந்து ரேட்டு கம்மியாகவும் நல்லாவும் இருக்குது. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த ஒயிட் சாக்லேட்டு வேஃபிள். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திகட்டுது, பட் ஆனால் நல்லா இருக்குது. ஏன்னா நான் சென்னையில் வந்து மினிமம் 150 அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஹையஸ்டே 95 rupees 85 rupees தான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி மிக்சடு ஒயிட் சாக்லேட்டும் அப்புறம் ப்ரௌன் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவரு. இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட வந்து அந்த வேஃபிள் வித் ஐஸ்கிரீம் மட்டும்தான் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணோம். ஸோ மற்றபடி மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.